Starting a business can seem like a daunting task, unless you have a partner like Shopify. They have the tools you need to start and grow your business. From designing a website to marketing to selling and beyond, Shopify can help with everything you need. There's a reason millions of companies like Mattel, Heinz, and Allbirds continue to trust and use them. With Shopify on your side, turn your big business idea into... Sign up for your $1 per month trial at shopify.com/special offer. திருமதி மாலதி, நடந்தது என்ன? இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்பெனில இப்பதான் ஒரு ஒன் இயர் 1 month ஜாயின் பண்ணி. இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி தான். 6 months வந்து நம்ம நார்மல் ஷிஃப்ட்லயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட்ல போட்டாங்க. ஷிஃப்ட் நைட்டும் மார்னிங்கும் நம்ம செய்யணும். நாங்க போனப்போ வந்து என் கூட வேலை செய்யற கலீக்லாம் வந்து 2-3 ஸ்டோரி சொன்னாங்க. இந்த பிளான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, சில பேர் வந்து சில விஷயம் எல்லாம் பாத்துருக்காங்க அந்த மாதிரிலாம். பட் நம்ம பார்க்காத வரைக்கும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, நான் ஷிஃப்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சில விஷயத்த வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. பட் நம்ம வந்து ஒரு வேளை அதை யோசிக்கிறதுனால அப்படி கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். ஃப்ரீக்வெண்டா வந்து இப்ப நம்ம வந்து ஒரு வேர்ஹவுஸ்ல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோமே. ஸோ அதுல இருந்து இந்த ரேக்கா இருக்கும் பாருங்க. ஸோ இந்த ரேக்ல இருந்து அந்த ரேக்குக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பறக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு சும்மா தெரியும். அது ரொம்ப ஹாயா இருக்கும். ஆனா ஒரு இப்படி நம்ம இப்படி கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் பறக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு சீலாப்பா பார்த்துட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல். சரி பரவாயில்ல சொல்லி நம்ம கிராஸ் பண்ணி போயிருவோம். இது வந்து ஃப்ரீக்வெண்டா நடக்கும். அப்புறம் யாரோ நம்ம மாதிரியே ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம போய் அந்த இடத்த பார்த்தோமா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து என்னன்னா, அந்த பிளான் வந்து இப்ப நாங்க வேலை செய்யற கம்பெனியா ஆகுறதுக்கு முன்ன வந்து அது வேற கம்பெனியா இருந்த பிளான். அது ரொம்ப வருஷமா இருந்த கம்பெனி. அந்த கம்பெனில வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கான். மீன்ஸ் கொலை நடந்திருக்கான். ஒரு லேடியை வந்து சாவடிச்சிருக்காங்க ஒரு 25 years ago. அது பழைய ஒரு ஸ்டோரி. அது வந்து ரொம்ப பரபரப்பா நம்ம பிணைங்கள தான் இருக்கும். பிணைங்க அது வந்து ஒரு பெரிய த்ரெடிஜின்னு சொன்னாங்க அப்ப. ஸோ எனக்கு அந்த ஸ்டோரி நடக்கிறப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த பிளான் வந்து இந்த கம்பெனியா அவங்க எடுத்தோடனே அதுதான் அந்த டிசைன்மெண்ட்ஸ் தான் இப்போ இங்க எல்லாத்தையுமே செய்யுது அப்படின்னு ஒரு இது. ஏன்னா வேற கம்பெனிக்காரங்க வந்துட்டாங்க, ரெனிவேஷன்ஸ் எல்லாம் போனிச்சு, நிறைய விஷயத்த வந்து அவங்க மாத்தி செஞ்சிருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து அங்க இருக்கிற அந்த சில என்ன சொல்லுவாங்க எனர்ஜிக்கு வந்து அது பிடிக்கல. அதனால வந்து அவங்க இருக்கிறத வந்து நம்மளுக்கு காமிக்குதுன்ற மாதிரி பேசினாங்க. சரி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுக்கிட்டா ஸோ நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் இப்படி நம்மளும் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம். பட் அது வந்து எப்ப வந்து ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா, ஒரு 100 பக்கத்துல ஒரு பில்டிங் வந்து ரொம்ப நாளா சாத்தியே இருந்துச்சு. அதாவது இந்த கம்பெனி தொடர்ந்து 2 வருஷமாவே அந்த பில்டிங் வந்து கொஞ்சம் சாத்தி இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலன்னு சொல்லி அந்த ஸ்பேஸையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து யூஸ் பண்ணி தான் ஆகணும், மெட்டீரியல் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அங்க மெட்டீரியல் வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நைட் ஷிஃப்ட்ல மட்டும், ஸ்பெஷலா நைட் ஷிஃப்ட்ல தான் நடக்கும். என்னன்னா உள்ளுக்கு ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கை வச்சு தட்டி கூப்பிடுற மாதிரி, பின்னாடி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் சில மலாய்க்கார பயணங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ரொம்ப கிட்டையா ஒபியஸா வந்து உருவத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஒரு உடம்பு 2 தலை இந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு இந்தியன் சூப்பர்வைசர், அவருக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா, அவரோட ஸ்டாஃபை தேடிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு வந்து இந்த ஸ்டோரி எதுவுமே தெரியாதான், இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாதான். அவரை ஷோல்டர் தட்டி அவர் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப கிட்டத்துல ஒரு 10 cm 20 cm கேப்ல அவரோட ஃபேஸ் வந்து காமிச்சிருக்கு. அவங்க வந்து யாரு அதுன்னு அவர் வந்து பார்த்துட்டு, ஃபேஸ் இருக்கான், கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்லைன்னா எப்படி இருக்கும், ஆனா ஃபேஸ் இருக்கு. அவரு வந்து அதை பார்த்து பயந்து ஸ்பீச்ல அவரால் பேச முடியாம ப்ரொடக்ஷனுக்கு போய் அவங்களோட ஹெச்ஓடிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அதோட ஒரு 1 week காட்சி வேலைக்கு வரல. மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா உடம்பு இருந்துச்சா? அவங்க ஹைட்டுக்கு வந்து ஆள் நிக்கிறாங்க, ஃபேஸ் கிட்ட நிக்கிறாங்க. அவங்க திரும்பினோடனே அவங்களதான் பாக்குறாரு. பட் கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்லை அந்த ஃபேஸ்ல. அவ்வளோ ஒரு த்ரோவான ஃபேஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஹைட்டுக்கு ஒரு மனுஷால நிக்கிறாங்க அவர் பக்கத்துல. சோ அவரு கலர் எனக்கு ஷூரா தெரியல கீதா. பட் அவங்க சொன்னது வந்து ஒரு காய், அவங்க மாதிரி ஒரு காய் நிக்கிறாங்க. பட் அது வந்து மனுஷன் இல்ல, அந்த ஃபேஸே இல்லாத ஒரு மாதிரி உருவத்தை வந்து காமிக்குது பயம்புத்துறதுக்கு அப்படின்னு. அவரு செகண்ட் கணக்குல வந்து அது ஈலாங்க அப்படி காத்து மாதிரி மறைஞ்சிருச்சான். ஸோ இது இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப இதே இஷ்யூஸ் நடக்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல, ஓகே இது வந்து நம்ம இப்படியே விட்டுமா, உங்க பிள்ளைங்க யாரும் வந்து ஒழுங்கா வேலை செய்ய முடியாது பையனுங்களாம், நம்ம ஏதாச்சும் ஒரு ஈக்கட் பண்ணலாம்னு சொல்லி ஒன் டே ஒரு சண்டேல வந்து ஒரு உஸ்தாட்ட கூட்டிட்டு வந்து ஈக்கட் பண்ணாங்க. அது வந்து நம்ம எல்லாம் இல்ல, அப்ப சண்டேல வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு ஈக்கட் பண்ணிருக்காங்க டோலாம் படிச்சு. ஸோ அது அவங்களோட பிலீஃப், இந்த மாதிரி செஞ்சா கண்டிப்பா அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்னு. பட் அவர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம்
பண்ணிட்டு போன பிறகு என்ன நடந்துச்சுன்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேச ஓகே ஷூர்.